Coming to the pandas. First, data handling with the pandas. Data frames, reading and writing data from CSV, Excel, JSON, and SQL. Okay. So let's create one more file, which is data panda.py. Okay. Done. Using pandas to read data from Excel and process analysis in P. Actually, the battery is something. Done. So first, நம்ம என்ன பண்ணணும்? பாண்டா ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணிருப்போம், கரெக்டுங்களா? பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அது எப்படி இன்ஸ்டால் பண்றது? பிப் பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ், கரெக்டுங்களா? கேக்குதுங்களா? ஹலோ, ஆடியோ தானே இது? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டா? பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் ஞாபகம் இருக்குதுங்களா? பாண்டாஸ் எதுக்கு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணோம்? டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றதுக்கு. டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணோம், கரெக்ட்டுங்களா? இம்போர்ட் pandas as pd. ஓகே, ரீட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு எக்ஸல் ஃபைல்ல இருந்து ஒரு டேட்டாவை நம்ம ரீட் பண்ண போறோம். எக்ஸல் ஃபைல் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய இந்த எக்ஸல் எடுத்துக்கலாமா? எக்ஸல் வாய்ஸ் பிரேக் ஆகும். இப்போ ஓகேங்களா? ஹலோ, கேக்குது. கேக்குதுங்களா? ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் அண்ட் த ஸ்கோர். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ல லெட்ஸ் கன்சிடர் ஏ, நெக்ஸ்ட் பி, நெக்ஸ்ட் சி, நெக்ஸ்ட் டி. ஏ லெட்ஸ் கன்சிடர் 60, 90, 80 அண்ட் 70. ஓகேங்களா? இது எந்த சீட்டு? சீட் நம்பர் 16, கரெக்டுங்களா? ஸோ இப்போ லெட்ஸ் சேவ் திஸ். பிகினர் டிஏ கோர்ஸ் பிளாங்க் நியூ சம்திங் இருக்கு. இதை நம்ம என்ன பண்றோம், நான் சேவஸ் கொடுத்துறேன். சேவஸ் கொடுத்துட்டு திஸ் டிவைஸ்ல ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இந்த ஃபோல்டர் இருக்குதுங்கல்ல, அந்த ஃபோல்டர் இருக்கிற இடத்துக்கே நான் போறேன். பைத்தான் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். இங்க போயிட்டு இதை நான் சேவ் பண்ணிடுறேன். த நேம் ஆஃப் எக்ஸல் டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ். ஓகே, டன். இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இது இந்த ஃபைல்ல தான் இருக்கணுமா, இந்த ஃபோல்டர்ல தான் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. பட் இந்த ஃபோல்டர்ல இல்லைன்னா அதோட அப்சல்யூட் பாத்தை நீங்க கொடுக்கணும். லைக் அதோட ஒரிஜினல் பாத் என்னவோ அந்த பாத்தை வந்துட்டு நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா?
ஸோ இங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த நேமை மட்டும் நம்ம கொடுத்தா போதுமானது. இல்லைன்னா அந்த என்டையர் பார்த்து இந்த சி டு அந்த என்டையர் பார்த்து நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? லைக் இதுக்குள்ள இருந்தது அப்படின்னா இதுதான் நம்மளோட என்டையர் பாத். இந்த பாத்து ஸ்லாஷ் அப்புறம் ஃபைலோட நேம். ஸோ அந்த மாதிரி என்டையர் பாத்தோட நேமை நம்ம டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே டன். ஸோ ரீடு டேட்டா ஃப்ரம் த எக்ஸல். ஒரு எக்ஸல் இருந்து டேட்டாவை ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைல் df excel சாரி df excel is equal to இந்த df excelங்கிறது என்னது? ஒரு வேரியபிள் கரெக்ட்டுங்களா? அந்த வேரியபிள்ல என்ன பண்றோம்? pd is a pandas dot read excel. ஓகேங்களா? read excel. நம்ம எக்ஸலோட நேம் என்னது? எக்ஸல் what is our name? excel dot excel sx கரெக்ட்டுங்களா? ஓகே டன். ஸோ இதுதான் நம்மளுடைய syntax done. Display the first few rows of the data frame. இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமோட ஃபர்ஸ்ட் ஃபியூ ரோஸ் வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் பண்றேன். ஓகே டன். லெட்ஸ் ஸ்டிக் வித் திஸ். CSV ஃபைல்னா சேம் இதே மாதிரி தான் வரும். அண்ட் லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் திஸ். ஓகே லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் see what's happening. PDங்கிறது pandas. Read Excel is a function to read the data from the Excel. And we taken that data, இந்த டேட்டாவை எடுத்து we stored in a variable called df excel. ஓகேங்களா? df excel means data frame excel அப்படிங்கிற மாதிரி. Okay, so one second. Fine. ஸோ இந்த df excel அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் a வேரியபிள். சரி காட்டன் மெசேஜ். ஸோ இட்ஸ் செக்டு. ஃபைன். ஸோ df மெசேஜ் df excelங்கிறது இட்ஸ் a வேரியபிள். we taken the values and stored on the variable. So இந்த வேரியபிள்ல இருந்து we are just printing the values. So df excel dot head to print the values. So let's run this, see what's happening. py data panda dot py. Sorry, python data panda dot py. So if I done that, you can able to see something here, which is missing optional dependency. Open py excel. So இந்த எக்ஸல் நம்ம யூஸ் பண்ணணும்னா we need to install the pandas as well as we need to install the open py excel, which is a library to read the excel files. ஓகேங்களா? இதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னா pip install open py excel. இந்த pandas மட்டும் இருந்தா பத்தாது. we need the open py excel. Okay, now let's run Python. Okay. No.
யா ரைட். ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்கு, கரெக்டா? ஸோ பிகாஸ் excel.xlsx அப்படிங்கிற ஃபைலில் லெட்ஸ் ஓப்பன் தட் ஃபைல் இஸ் excel.xlsx. இதில் பார்த்தோன்னா இதில் நமக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு? நிறைய சீட் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ வி நீட் டு மென்ஷன் த சீட் நேம் ஆல்சோ. ஒரு டேட்டாவை நம்ம எக்ஸல்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸலில் ஒரே ஒரு சீட் இருந்ததுன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் வென் வி ஹாவ் மோர் தென் ஒன் சீட், நிறைய சீட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் we need to mention the seat name also, right? Coming back here, comma seat name is equal to seat 16, கரெக்ட்டுங்களா? Seat 16. Okay, let's save this and fine. So now you can able to see the data from the Excel. எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டா ஃபுல்லா நமக்கு விசிபிள் ஆகுது. புரியுதுங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார். ப்ரோ ஓகே, இது புரிஞ்சுங்களா? எக்ஸல்ல இருந்து ஒரு டேட்டாவை எடுத்து எப்படி இங்க டிஸ்ப்ளே பண்றேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே தான் சார், பண்ணா புரியும். ஓகே. ஸோ லெட்ஸ் பெர்ஃபார்ம் பேசிக் அனாலிசிஸ். சாரி சார், ஜஸ்ட் ரீகால் மாதிரி என்ன பண்ண முடியுமா? புரியலை? லைட்டா கன்ஃபியூஸ். திருப்பி அது கேக்கு. லைட்டா ரீகால் மாதிரி பண்ண முடியுமா? லைட்டா கன்ஃபியூஸா இருக்கு. ஓகே. ஒன்றும் இல்லை, பேண்டாஸ் யூஸ் பண்ணி எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் இங்கே ரீடு பண்ணி இங்கே நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறோம். ஓகேங்களா? ரீகால் தானே பண்ண சொன்னீங்க? ஆமா சார். ஓகே. ஸோ அதுக்கு நமக்கு தேவை ரெண்டு லைப்ரரி. ஒன் இஸ் அ பேண்டாஸ், அனதர் ஒன் இஸ் அ ஓப்பன் பிஒய் எக்ஸல். ஓகேங்களா? டன். ஸோ இம்போர்ட் பேண்டாஸ் எஸ்பிடி. டன். இப்போ ஒரு இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸல்லேருந்து ஒரு டேட்டாவை நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்டெக்ஸ் என்னன்னா பிடி டாட் ரீட் எக்ஸல். அதில் இந்த எக்ஸலோட ஃபைலை நம்ம மென்ஷன் பண்ணணும். அந்த எக்ஸலையும் சேம் ஃபோல்டர்லேயே வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபோல்டரில் வச்சிங்கன்னா அந்த என்டையர் பார்த்தை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் சி டவுன்லோட்ஸ் சம்திங் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதில் ஒரே ஒரு சீட் இருந்ததுன்னா ஓகே, டேரெக்டாக அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடலாம். இஃப் தட் ஹாஸ் மோர் தென் ஒன் சீட் அப்படிங்கும்போது வி நீட் டு யூஸ் த சீட் நேமை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டன். நெக்ஸ்ட் பிரிண்ட் டேட்டா ஃப்ரம் த எக்ஸல். ஒரு எக்ஸல்லேருந்து ஒரு டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டிஎஃப் எக்ஸலுங்கிறது இந்த வேரியபிளோட நேம். டாட் ஹெட் அப்படின்னு கொடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும்? பிரிண்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ டேட்டா. டன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பெர்ஃபார்ம் பேசிக் அனாலிசிஸ். ஓகே, பேசிக்காக இந்த எக்ஸலோட ஷேப் எப்படி இருக்கு, இதில் என்னென்ன காலம்ஸ் இருக்கு, இந்த காலம்ஸோட டேட்டா டைப்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறலாம் செக் பண்ணணும். அப்படின்னா ஷேப் ஆஃப் த டேட்டா ஃப்ரேம். ஷேப், வாட் இஸ் மீன் பை ஷேப்? இங்கே ஷேப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஎஃப் எக்ஸல் டாட் ஷேப்பு தான் அதோட ஃபங்க்ஷன். காலம்ஸ் என்னென்னங்கிறத மென்ஷன் பண்ணோம்னா டிஎஃப் எக்ஸல் டாட் காலம்ஸ் தான் அதோட ஃபங்க்ஷன். டேட்டா டைப்ஸ் என்னென்னங்கிறத மென்ஷன் பண்ணோம்னா டிஎஃப் எக்ஸல்ங்கிற வேரியபிள். கிளியர் தானே? டாட் டி டைப்ஸ்
அப்படின்னா டேட்டா டைப்ஸ் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ ஷேப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கு அதுதான் ஷேப். இங்கே பார்த்தோன்னா ஷேப் ஆஃப் டேட்டா ஃப்ரேம் நமக்கு என்ன வந்திருக்கு 4,2 which mentions there is a 4 row and 2 column. இல்லை காலம்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட் அண்ட் த ஸ்கோர். இப்போ டேட்டா டைப் மென்ஷன் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்கு, ஸ்கோருங்கிறது இன்ட்ல இருக்கு. ஓகேங்களா? தட் ஸோ இவ்வளோதான். இதான் வந்துட்டு பேசிக்கான அனாலிசிஸ். லைக் இதில் என்ன இருக்கு, இந்த டேட்டா என்ன இருக்குங்கிறத பார்க்குறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்குலாம் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். clean and prepare data. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிறது வந்துட்டு டிஎஃப் எக்ஸல், கரெக்டுங்களா? இந்த டிஎஃப் எக்ஸல்ல நான் என்ன பண்றேன்னா இந்த டிஎஃப் எக்ஸல டாட் டிஆர் டாட் ட்ராப் என்ஏ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். வாட் இஸ் மீன் பை ட்ராப் என்ஏ அப்படின்னா, அதாவது எதுவுமே வேல்யூஸ் இல்லாத ரோ ஃபுல்லா டிராப் பண்ணிருங்கிறது அர்த்தம். இது வந்துட்டு நம்ம எக்ஸல்ல பைத்தானோட கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் we are having the excel, கரெக்ட்டுங்களா? this excel, let's consider we are having another one column which is a empty. Okay, fine. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரோ வந்துட்டு நமக்கு எம்டியா வந்திருக்கு, கரெக்டா? இந்த ஒரு ரோ ஏ வந்திருக்கு, பிசிடி ஒரு ரோ வந்துட்டு நெக்ஸ்ட் ரோ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு நமக்கு எம்டியா வந்துருச்சு. ஸோ எம்டியா வந்தனால அடுத்து உள்ளது நமக்கு என்ன ஆகல, பிரிண்ட் ஆகல. பிகாஸ் அங்க எந்த வேல்யூமே இல்லை. ஸோ அதோட என்ன ஆயிடுச்சு, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எரரை எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா we need to use drop NA. அதாவது நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அந்த ரோவை என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா டிராப் பண்ணிட்டு அடுத்து இருக்கக்கூடிய ரோவையும் சேர்த்து எடுத்துக்கும். இது we need to know in the clean and prepare the data. எக்ஸல்ல இருந்து டேட்டாவை எடுத்தோன்னு டேரக்டா அப்படியே யூஸ் பண்ணிடாம மேபி இட்ஸ் சான்ஸ் நம்ம எக்ஸல்லே வந்துட்டு அதை க்ளீன் பண்ணிடும், எம்டி ரோஸ்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துடுவோம். பட் இருந்தாலும் we need to do that in the பைத்தான்ல செக் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. புரிஞ்சுங்களா? எம்டி ரோஸ் இருந்ததுன்னா அதோட ஸ்டாப் ஆயிரும், அது வரைக்கும் தான் எடுத்துக்கும், அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் எடுத்துக்காது. ஸோ அதனால இந்த ட்ராப் என்ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி we need to clear that அந்த எம்டி ரோ விட்டுட்டு மற்ற டேட்டாவெல்லாம் நம்ம எடுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுங்களா? bro. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ வித் another one thing. இப்போ பேசிக்ஸ் மட்டும் பார்ப்போம், இதை ரன் பண்ணி பாருங்க, டுமாரோ நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ வித். ஸோ இப்போ நமக்கு தெரியும் இப்போ நமக்கு தெரியும் நம்மள்கிட்ட ரெண்டு காலம் இருக்கு. ஒரு காலத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமு, இன்னொரு ஸ்டூடெண்ட், இன்னொரு காலத்தோட நேமு ஸ்கோர். ஸ்கோருங்கிறது இன்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்ட்டுனா நம்ம ஆட் பண்ணலாம். லெட்ஸ் கன்சிடர் எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஸ்கோரை நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம் பைத்தானில். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் சிம்பிள். இந்த டேட்டா ஃப்ரேம் எக்ஸல் இருக்குதுங்களா, இந்த டேட்டா ஃப்ரேம் எக்ஸலோட காலமை மென்ஷன் பண்ணணும்னா எப்படி அங்கே ஒரு டேபிளோட காலமை மென்ஷன் பண்ணணுமோ சேம் லைக் தட் தான், கரெக்டுங்களா? ஸோ டிஎஃப் எக்ஸல் ஆஃப் ஸ்கோர் டாட் சம்முங்கிறது தான் ஃபங்க்ஷன் டு ஆட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் என்னது, சம். ஸோ இப்போ நம்ம சம் பண்ணிட்டு லெட்ஸ் டிஸ்பிளே திஸ். நம்ம டிஸ்பிளே பண்ணோம்னா see what's happening. Okay, it's at 340
0. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 340 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு ஒரு எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம இங்கே அனலைஸ் பண்ணுறோம். புரிஞ்சுங்களா? Yes. இதுக்கு மேட்பிளாட்லிப் போடணும்னா போடலாங்களா? இப்போ நமக்கு என்னென்ன இருக்கு டோட்டல், அதாவது டிஎஃப் ஆஃப் எக்ஸல் இருக்கு, கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கோர் இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்டோட நேம் இருக்கும். இப்போ யார் யார் எவ்வளோ எவ்வளோ மார்க் வாங்கினா நம்மளால ஐ மீன் அதுக்கு ஒரு இது போட முடியுமா? கோயிங் டு த பிளாட்ஸுக்கு போகிறேன். மேட்பிளாட்லிப் வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணணும். மேட்பிளாட்லிப்பில் வந்துட்டு பார் சார்ட் போகிறேன். இதுதான் பார் சார்ட், கரெக்ட்டுங்களா? ஸோ இது ரெண்டையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ டேட்டா பேண்டா வரேன். இங்கே வந்துட்டு இம்போர்ட் பண்ணிடுறேன் மேட்பிளாட்லிப்பை. ஸோ இம்போர்ட் மேட்பிளாட்லிப் பட் பிளாட். ஓகே, இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பிஎல்டி டாட் பார், எதுக்கு பார் சார்ட் போடணும்? நம்ம டேட்டா ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய நேமுக்கும் ஸ்கோருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பார் சார்ட்டு போடணும். டைட்டில் என்ன இருக்கலாம்? டைட்டில்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்புறம் எக்ஸாசிஸோட லேபிளோ ஆக்சிஸோட லேபிள் பிஎல்டி டாட் ஸ்டோர். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. ஓகே ஃபைன், சாரி. அது நம்ம நேம்னு வைக்கலைங்க, நம்ம ஸ்டூடெண்ட் தான் வச்சிருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ நேமுங்கிறது வந்துட்டு அங்கே எதுவுமே இல்லை, அதனால தான் அப்படி ஒன்று இல்லைங்கிறது தான் நமக்கு எரர் காட்டுது. டன். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்கோருக்கும் வந்துட்டு நமக்கு பை சார்ட் காமிச்சிடுச்சு. புரியுதுங்களா? ஏபிசிடி ஐ, ஏ எவ்வளோ ஸ்கோரு, பி எவ்வளோ ஸ்கோர், சி எவ்வளோ ஸ்கோரு, டி எவ்வளோ ஸ்கோரு, ஐ எவ்வளோ ஸ்கோருங்கிறது நமக்கு இவங்க பைத்தானில் நம்ம அனாலிசிஸ் பண்ணியாச்சு. இதே நம்பை யூஸ் பண்ணி மீன் கண்டுபிடிக்கணும்னா அதுவும் நம்மளால பண்ணிக்க முடியும், கரெக்டுங்களா? சிபானை யூஸ் பண்ணி அட்வான்ஸ்டு பிளாட்ஸ் போடணும்னா அதுவும் நம்மளால பண்ணிக்க முடியும். கிளியருங்களா? புரியுதா நான் சொல்றது? புரிஞ்சுங்களா இப்ப வரைக்கும் சொன்னது? புரியுது சார். புரியுது சார். ஃபைன் ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டோம். அனாலிசிஸ் பண்ணிட்டு இதுவும் நமக்கு அனாலிசிஸ் பண்ணிட்டோம். அனாலிசிஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு அதை இது பண்ணணும். அந்த எக்ஸல்ல வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ண டேட்டாவை நம்ம கொண்டுகிட்டு போய் போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி வச்சுப்போமே, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டோம், அதை ஒரு புது எக்ஸலா அதை நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎஃப் எக்ஸல் டு எக்ஸல், இந்த ஃபங்க்ஷனோட பேர் என்னது? டு எக்ஸல். இந்த டிஎஃப் எக்ஸல்ங்கிறது டிஎஃப் எக்ஸல் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறது டு எக்ஸல். எந்த எக்ஸலுக்கு போகணும்? கிளீன்டு டேட்டா டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோட். தென் ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கிளீன்டு டேட்டா டாட் எக்ஸ்எல்எக்ஸ்எக்ஸ், கரெக்டுங்களா? ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம க்ளீன் பண்ண டேட்டா வந்துட்டு நமக்கு இங்கே கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ண டேட்டாவை தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இல்லை, இதுலேருந்து நீங்கள் புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். புதுசாக ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம், அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ இன்னொரு கேஸ் சொல்கிறேனேண்ணா, இப்போ இந்த இருக்குதுங்கல்ல ஸ்கோர், எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் இப்போ நிறைய டேட்டா வச்சுருக்கோம், ஓகேங்களா? என்னென்ன ஸ்டூடெண்ட்லாம் அபோவ் 70 மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட டேட்டாவை மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு வச்சுப்போமே. அதுக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க யாராவது? ம்
ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸல்ல எவ்வளோ டேட்டா இருக்கோ அது எல்லாத்துக்கும் லூப் அப்ளை பண்ணிட்டு அந்த எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஸ்கோர் எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஸ்கோரு 50க்கு மேலே 70க்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்களுடைய டேட்டாவை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனியா வேற ஒரு எக்ஸல்ல நம்ம ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டாவை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எக்ஸல்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓ செக் ஸ்டூடெண்ட்ஸ் score above 70 and export that data to the new Excel file. எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் அவங்க மெசேஜ் பண்ணிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு. இந்த ஃபார் மட்டும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். எல்லாத்தையும் ஃபுல்லாக இப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஃபார் யூஸ் பண்ணி அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இந்த எக்ஸலை யூஸ் பண்ணி 70 மேலே எடுத்திருந்தாங்கன்னா 70 கீழே எடுத்திருந்தாங்கன்னா ஃபெயிலு, 70க்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் பாஸுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுற ஒரு ஃபார் இஃப் கண்டிஷன் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்டேட்டஸ் பிஎஃப்ல ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இல்லை. என்ன பண்ணுறேன்னா ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு காலம் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். மிஸ்ஸிங் பெர்மிஷன், நமக்கு பெர்மிஷன் இல்லை. ஓகே, ஏதோ பெர்மிஷன் எரர் வருது. மறுபடியும் நான் அப்லோட் பண்ணும்போது பார்ப்போம். லெட்ஸ் ஹேவ் திஸ் ஃபார் லூப் வந்துட்டு வில் ஹோல்ட். டுமாரோ வில் சி அபவுட் த ஃபார் லூப். இப்போ பேசிக்கலி இது புரிஞ்சுங்கல்ல, இதில் எந்த டவுட்டும் இல்லைங்க. எக்ஸல்ல இருந்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வரோம். அதில் இருக்கக்கூடிய ஷேப்பு, காலம், டேட்டாவெல்லாம் பார்க்குறோம். அதில் மிஸ்ஸிங் ரோஸை வந்துட்டு ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணிட்டு அதில் டோட்டல் சம் எவ்வளோங்கிறது ஒரு காலத்தோடதை கண்டுபிடிக்கிறோம். அண்ட் 2 இதை வச்சு ஒரு பேசிக்கான ஒரு பிளாட் போடுறோம் அண்ட் பார் சார்ட் போடுறோம். இந்த மாதிரி ஸ்கேட்டர் பிளாட்டு, பாக்ஸ் பிளாட்டு என்ன வேணாலும் நம்மளால் போட்டுக்க முடியும். அண்ட் அகைன் க்ளீன் பண்ண டேட்டா ஃபுல்லாக வேற ஒரு எக்ஸல் ஃபைலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பார்க்குறீங்களா? ஓகே சார். இதை வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு சேம் டைமில் வந்துட்டு கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுவோம் 7க்கு. ஸோ வில் சி த ரிமைனிங் கான்செப்ட். அவ்வளோதான். இதில் ஃபாரு மட்டும் பார்க்கணும், அவ்வளோதான். அண்ட் வி ஆர் ஹேவிங் ஒன் மோர் கான்செப்ட். இப்போ வந்துட்டு எக்ஸல் பார்த்தாச்சு. சிஎஸ்விக்கும் சேம் அதே மாதிரி தான். பட் வி நீட் டு யூஸ் ரீட் சிஎஸ்வி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும், ரீடு எக்ஸல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலாக. ஓகேங்களா? அவ்வளோதான், தட்ஸ் ஆல். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ இன்னும் வந்துட்டு நம்ம எஸ்குவல்ல இருந்து எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் பெண்டிங். அண்ட் யா, லெட்ஸ் see tomorrow வில் கனெக்ட் at 7 o'clock. அது வரைக்கும் ட்ரை பண்ணிடுங்க.